கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கிறிஸ்துவுக்குள் வளருதல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மை இரட்சிப்புக்குள் கொண்டு வந்ததற்கு, அபிஷேகத்திற்குள் கொண்டு வந்ததற்கு, ஆவிக்குரிய நிலைக்குள் நம்மை கொண்டு வந்ததற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் எதை செய்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியானால் இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இந்த உலகத்திலே வாழ்கிற பிள்ளை அநேகர் செய்கிற ஒரு காரியம், தான் வளர வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுத்து சிலர் மாம்சத்தில் வளர்கிறார்கள், சிலர் சுயத்திலே வளர்கிறார்கள், சிலர் மனித ஒத்தாசையினாலே வளர்கிறார்கள், சிலர் பிரயாசப்பட்டு வளர்கிறார்கள், சிலர் மற்றவர்களை ஏமாற்றி வளர்கிறார்கள், சிலர் வளருவதை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் செய்ய விரும்புகிற ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர வேண்டும். குழந்தைகளைப் போல் இராமல் ஸ்தோத்திரம், காற்று பறக்கடிப்பது போல அலைந்து திரியாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேத வாசிப்பாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம், கிருபைகளாய் இருக்கலாம், ஊழியங்களாய் இருக்கலாம், அழைப்புகளாய் இருக்கலாம். தேவன் எதற்காக உங்களை அழைத்திருந்தாலும் அந்த காரியத்தில் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாடலை பாடுகிற பிள்ளைகள் பாடல்களிலே வளர வேண்டும், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபத்திலே வளர வேண்டும், ஸ்தோத்திர வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் வாசிப்பதிலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நீங்களும் நானும் வளருவதற்கு சபையிலே அவர் ஏற்படுத்தின ஒரு காரியம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அன்பானவர்களே ஸ்தோத்திரம், உலகத்திலே சில பிள்ளைகளை ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைக்கும் பொழுது அந்த அழைப்புகளிலே பிரதானமான 5 வகையான அழைப்புகள் உண்டு. சிலரை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது அப்போஸ்தலராக அழைப்பார், சிலரை ஊழியத்திற்கு அழைக்கிற பொழுது தீர்க்கதரிசிகளாக அழைப்பார், சிலரை ஊழியத்திற்கு அழைக்கிற பொழுது சுவிசேஷகராக அழைப்பார், சிலரை ஊழியத்திற்கு அழைக்கிற பொழுது மேய்ப்பராக அழைப்பார், சிலரை ஊழியத்திற்காக அழைக்கிற பொழுது போதகராக அழைப்பார். இப்படிப்பட்ட விசேஷித்த ஊழிய அழைப்புகளை ஏன் தேவன் சபையில ஏற்படுத்தினார்? சபைகளில் ஏன் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்துகிறார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துகிறார், மேய்ப்பர்களை ஏற்படுத்துகிறார், போதகர்களை ஏற்படுத்துகிறார், சுவிசேஷகர்களை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று படிக்கும் பொழுது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவங்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு ஸ்தோத்திரம் தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளரலாயிருக்கும்படி
வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஸ்தோத்திரம் வளரும்படி அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் மேய்ப்பராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப ஏன் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 4:14 பார்த்தோம், இன்னும் நம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது, இன்னும் பால் உண்கிற குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது, நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவங்களாய் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று, அபிஷேகம் பண்ணப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று, கிருபை பெற்று பல வருடங்கள் ஆயிற்று, இன்னும் சிறுபிள்ளைகளைப் போல் நடந்து கொள்ளக்கூடாது. ஆலயத்தில் சிறுபிள்ளைகளைப் போல, வேத வாசிப்பிலே சிறு பிள்ளைகளைப் போல, ஜெபத்திலே சிறு பிள்ளைகளைப் போல் நடந்து கொள்ளாமல் ஒரு முதிர்ச்சி உள்ளவர்களாக தேறினவர்களாய் இருக்கும்படி வளர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஏன் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? அதே எபேசியர் 4:14 தந்திரமுள்ள போதகத்தால் அலைந்து திரியக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்திலே பலவிதமான உபதேசங்கள் உண்டு. ஆளுக்கு ஒரு உபதேசத்தை எடுத்துக்கொண்டு, ஆளுக்கு ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அங்கேயும் இங்கேயுமாக அலைந்து திரிகிறார்கள். எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று சொல்வது போல, எங்கே போனால் அற்புதம் நடக்கும், எங்கே போனால் அதிசயம் நடக்கும், எங்கே போனால் நல்லது நடக்கும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். என் கண்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, அலைந்து திரியாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப ஏன் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும்? பிள்ளைகளைப் போல் இராமல் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பிள்ளைகளைப் போல் நடந்து கொள்ளாமல் வளர்ச்சியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். இரண்டாவது, வேதத்திலே நாம் வாசிக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தந்திரமுள்ள போதகத்தால் நீங்கள் அலைந்து திரியக்கூடாது, அலைந்து திரியக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். எபேசியர் 4:16 சொல்லுகிறது, நாம் சத்தியத்தை கைகொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் சபையில் அப்போஸ்தலரை, மேய்ப்பரை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, ஏன் போதகர்களை ஏற்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, நாம் சத்தியத்தை கைகொள்ள வேண்டும், சத்தியத்தின் பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:12 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல படித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவும், ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் மேய்ப்பராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் போதகராகவும் தேவன் ஏற்படுத்துகிறார். அப்ப நீங்கள் ஸ்தோத்திரம் இன்னும் சீர்பொருந்த வேண்டும், இன்னும் நீங்கள் ஸ்தோத்திரம் இரண்டாவது சுவிசேஷத்தின் வேலையை செய்ய வேண்டும், இன்னும் நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப குழந்தைகளை போல் நடந்து கொள்ளக்கூடாது, அங்கேயும் இங்கேயுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அலைந்து தெரியக்கூடாது, சத்தியத்தை கைகொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும், இன்னும் நாம் சீர்பொருந்த வேண்டும், இன்னும் சுவிசேஷத்தின் வேலையை செய்ய வேண்டும், இன்னும் சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும், இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதமானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் கிருபையிலும் தாழ்மையிலும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இந்த பகல் வேளை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் வளருதல் என்கிற தலைப்பிலே நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வளரும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படி, ஜெபத்திலே, வேத தியானத்திலே, உபதேசத்திலே வளரும்படி ஆண்டவரே, நாங்கள் குழந்தைகளைப் போல் இராமல் அங்கேயும் இங்கேயுமாக அலைந்து திரியாமல் சத்தியத்தை கைகொண்டு வளர்ந்து பெருகும்படியாகவே அப்பா சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக, போதகராக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் மேய்ப்பராக ஏற்படுத்தினீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலை முதற்கொண்டு அப்ப நாங்கள் சரீர பிரகாரமாக வளராமல், உலக பிரகாரமாக வளராமல், ஸ்தோத்திரம் மாம்சத்திலே சுயத்திலே வளராமல், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளரும்படி, விசுவாசத்திலே வளரும்படி, கிருபையிலே வளரும்படி, உபதேசத்திலே வளரும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிருபையான இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா தீமைகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாக்க நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.